ஐயா பேர் அம்மாவோட கன்னிமாறு சங்கிலி கருப்பையா இது ஆரம்பத்தில் வந்து அம்மா தான் அங்கே இருந்தது. இது வந்து முன்னோர்கள் இருந்தது 2000 வருஷம் முன்னாடி உள்ள. ஐயா இந்த இடங்க இந்த இடத்துக்கு வந்து மொண்டி மாமரம் முண்டி மாமரம் அதனால் வந்து மரம் வந்து பெரிய மரம் சொல்லிட்டு மரம் ஒடிஞ்சு உள்ளதுனால இப்போ வார வழி வரணும்ல நமக்கு. வாரத்துக்கு வந்து செக் போஸ்ட் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிமார் செல் வழிந்து போர்டு போட்டிருக்கு. கன்னிமார் போகிற வந்து அந்த இடத்துல வந்து போர்டு போட்டிருக்காங்க. கன்னிமார் இறங்குறதுக்கு வழி. ஆமாம், போர்டு போட்டுருக்கோம். அங்கேருந்து நீர் வந்தோம்னாக்கா அம்மாவை பார்க்கலாம். இந்த நீரோட வந்து குளிச்சுட்டு என்ன காரியம் நினைக்கிறோம்மா, இந்த மூலிகை வந்து சஞ்சீவி மூலிகை இதில் கலந்துருக்கு தண்ணி. ஐயா இந்த மூலிகை போகிறது. ஆமாம், இந்த மூலிகை வந்து சஞ்சீவி மூலிகை கலந்துருக்குது இந்த நீரில். ஆமாம் கலந்துருக்கு. சரிங்க. அதனால வந்து எந்த ஒரு காயம் பட்டாலோ மனநோய் வந்தாலோ அம்மாள்கிட்ட வந்து குளிச்சுட்டு இந்த நீரில் குளிச்சுட்டு வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க நினைச்ச காரியம் முடிச்சு கொடுக்கும். அதாவது இந்த அம்மாவோட கணக்கு வந்து தவறான எண்ணத்துக்கு பயன்பட முடியாது. குடும்ப அளவில் உங்களோட வியாபாரத்தோட ஓடுங்கிறது பிள்ளையோட வளர்ச்சிக்காக இது ஒரு நஷ்டத்துக்காக அம்மாள்கிட்ட வந்துட்டு போனால் காரியம் நடத்தி கொடுக்கும். தேவையில்லாதது அம்மாள் வரமாட்டான். இது வந்து முன்னோர்கள் வந்து வச்சது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதோட பாரம்பரியம். இதில் ஓட சொல்லி இருந்தது வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இப்போ தான் கணக்கு தெரியுது. அந்த ஓட சொல்லி வந்து மச்சுப்பாவும் ஒரு சோசியாக இருக்கும், அவங்க கொண்டு போயிட்டேன். அதுக்கு முற்பாடு வந்து இந்த வருது இது 45 வருஷம் ஆச்சு. இந்த சிலை நான் வச்சு அதுக்கு முன்னாடி இருந்தது மண் சிலை இந்த அளவுக்குள்ள இருந்தது. அந்த சிலையை வந்து ஒருத்தர் வந்து பாலம் அடைஞ்சு போயிட்டாங்க. அந்த சிலையை தூக்கி அடியில் வச்சு இது முற்பாடு வந்து இப்போ 45 வருஷம் இப்போ 3வது வருது கும்பாபிஷேகம். இப்போ கருப்புசாமியையும் அங்கே அம்மாவை உத்தரவு கேட்டு சங்கிலி கருப்பையா அங்கே வராரு. ஐயா கும்பாபிஷேகம் எத்தனாம் தேதி வச்சிருக்கேன்? வாரம் 22ஆம் தேதி. வாரம் 22ஆம் தேதி. 2ஆம் தேதி வியாழக்கிழமை. புதன் வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் இந்த இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. நடத்த போகிறாங்க. நடக்கிறது பீடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அதுக்காக இதோ இருக்கு. அந்த பீடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பீடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து ஐயா எத்தனாம் தேதி? ஆடி 22ஆம் தேதி. இங்கிலீஷுக்கு 7, தமிழுக்கு வந்து 22ஆம் தேதி. மறந்துடாமல் அம்மாட்ட வந்து கலந்துக்குங்க. இந்த நீர் வந்து சிறுமலையிலேருந்து இந்த நீர் வருது. இந்த நீரில் வந்து மூலிகைகள்லாம் நிறைய கலந்துருக்கு. இந்த மூலிகைகள் காயம் பட்டாலும் கூட ஆறிப்போகுது. ஆமாம், இந்த காயம் பட்டால் கூட இந்த மூலிகையில் வந்து அப்படியே மாறிடுது. பாருங்கள், அந்த நீரோட்டம் வருது பாருங்கள். இதில் வந்து குளிச்சுட்டு வந்தால் இந்த நீரில் குளித்தாலுமே அம்மாட்ட வந்து தரிசனம் பண்ணால் அவனை இருக்க நொடி எல்லாமே தீருது. இதோட நீர் பாருங்கள், அவசரமான நீர். அழகாக குடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நீர் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து மூலிகை சஞ்சி வேரெல்லாம் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறாரு. வாங்க அம்மாட்ட தரிசனம் பண்ணுங்கள். குளிச்சுட்டு இன்னமும் கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறது. நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு இந்த இடத்துக்கு வாங்க. நல்லபடியாக நமச்சிவாய் அப்படி